இந்த தேசத்திற்கு அரசியல் சட்டத்தை கொண்டு வந்த அம்பேத்கர் பதவி விலக நேரிட்டது. ஏன் பதவி விலகினார்? எத்தனை பேருக்கு தெரியும்? எதுக்காக விலகினார்? அவர் ஏன் அவ்வளவு பெரிய பதவி விட்டுட்டு வந்தாரு? 3 காரணங்களுக்காக விளங்கினார். ஒன்று, இந்து திருத்த மசோதா, இந்து மதத்தில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் கொண்டு வந்த ஒரு பில், ஒரு மசோதா, ஒரு சட்டம் முன்வடிவு. அந்த சட்டம் முன்வடிவை நேரு ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு முற்போக்குவாதி. அவரெல்லாம் கடவுளை பத்தி கவலைப்படாதவர். தன்னை ஒரு அக்னாஸ்டிக், நான் கடவுளை பற்றி எனக்கு உண்டா இல்லையான்னு கவலையே இல்லை, நம்ம இல்லைன்னு சொல்றோம், சில பேர் இருக்குங்கிறான். அவர் என்ன சொன்னார்னா, உண்டா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்கு நான் போகல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னார். அப்படிப்பட்ட நேரு அதை ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்ட பிறகு நாடாளுமன்றத்திற்கு வருது. அதுல என்னென்னலாம் இருக்கு? பெண்களுக்கு சொத்துரிமை 1, 2, பெண்களை போக பொருளா வச்சிருக்கீங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறீங்க, குடிகாரனா அயோக்கியனா அவனோட வாழ்ந்தே திருந்துங்கிறீங்க. அப்படி இல்ல, கணவனை பிடிக்கவில்லை என்றால் மனவிலக்கு, டைவர்ஸ் பெற்றுக் கொள்வதற்கு அந்த பெண்ணுக்கு உரிமை வேண்டும். சொத்து, டைவர்ஸ். சரி, குழந்தையே இல்லைன்னு அதுக்காக 3 முன்னாடி அடிக்கிறான்ல, அதெல்லாம் கிடையாது. தத்தெடுப்பதற்கு உரிமை வேண்டும் அந்த பெண்ணுக்கு. இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். இதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா போச்சு உங்களுக்கு. இதுக்கெல்லாமா ஒரு அம்பேத்கர் தேவைன்னு உங்களுக்கு தோணுது? இப்படி தோணுன விளைவு தான் கண்ட கண்டவெல்லாம் உட்காந்துருக்கான்.